இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் கமிட்மெண்ட், 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இன்றைக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் ஆசீர்வாதம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப நாளா உங்களை வாட்டி வதச்சிட்டு வந்த மனக்குழப்பங்கள், அப்புறமா கவலைகள், இல்லனா உங்களுக்கு எதிராக இருந்த சவால்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு மாபெரும் மன தெளிவும் புதிய நீதியும், அதாவது ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க ஒரு முக்கியமான புதிய ஒப்பந்தத்திலோ லட்சியத்திலோ இல்லனா பொறுப்பிலோ உங்களை முழுமையாக அர்ப்பணித்து, அதுதான் கமிட்மெண்ட், ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான உன்னதமான ஆசீர்வாதம் இன்று கூறியுள்ளது. உங்களது புத்தி கூர்மையாலும் அசாத்தியமான பேச்சு திறனாலும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் வெட்டி எறிந்து உண்மையை நிலைநாட்டி நீங்க ஒரு புதிய பாதையை திறப்பீங்க. அதே நேரத்தில் நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய எச்சரிக்கை என்னன்னா, மத்தவங்களோட ஏற்படுற தேவையற்ற வாக்குவாதங்கள் இல்லனா ஈகோ சண்டைகளை முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறதுதான் உங்களுக்கான எச்சரிக்கை. ஏன்னா சில போர்களில் நாம் ஜெயிப்பது போல் தோன்றினாலும் அது மன அமைதியை குலைத்து ஒரு வெற்றியாக, அதாவது 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மாதிரி, அது மாதிரி முடியும். உங்களை சுத்தி சிலர் மறைமுகமான தந்திரங்களாலோ இல்லனா தவறான விமர்சனங்களாலோ உங்களை வீழ்த்த நினைக்கலாம். சோ அவங்க கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசாம உங்களுடைய அறிவாற்றலால் மட்டுமே அவர்களை கடந்து செல்ல வேண்டும். நீங்க எடுக்கிற புதிய கமிட்மெண்ட்டுகளில் உள்ள சாதக பாதகங்களை முழுமையாக ஆராய்ந்து தீர்க்கமான முடிவுகளை மட்டுமே எடுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக தேவையற்ற சண்டைகள்ல உங்களுடைய ஆற்றலை வீணடிக்காமல் புதிய தெளிவோடு உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் இந்த புதிய தொடக்கம் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை தரும் என்பதே இன்றைக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் முக்கிய செய்தி.